புதுக்கோட்டையில் நேற்று ஒரு இளைஞர் நாயினால் பாதிப்படைந்து இறந்திருக்கிறாரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எஸ்எஃப்எஸ் ஸ்கூல் அருகே டிவிஎஸ்லேருந்து மேட்டுப்பட்டி போகிற சாலையில் உள்ள தனியார் பள்ளி அருகே அவர் விபத்துக்குள்ளாயிருக்கார். 4 நாள் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டார். அவர் குடும்பத்தில் அவர் ஒருத்தர் தான் அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரமாக இருந்தார். அவர் இறந்தது அந்த குடும்பத்துக்கு இனிமேல் ஒரு வாழ்வாதாரம் இல்லாத சூழல் உருவாகிருக்கு. அதே மாதிரி தெருநாய்களுக்கு உணவளிப்பதை யாரும் தடுக்கலை. அதை தவறுன்னு யாரும் சொல்லலை. உணவளிக்கிற இடமும் அவங்க அந்த சமூக ஆர்வலர்கள் தேர்வு செய்கிற இடம் தான் தப்பு. சாலை ஓரத்தில் வச்சு உணவளிக்கிறதுனால நிறைய விபத்துகள் ஒரு நாளைக்கு நகர்ப்பகுதியில் சராசரியாக 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த நாயினால் விபத்து நடந்துக்கிட்டு இருக்குது. மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த நாய்களிடமிருந்து பொதுமக்களின் உயிரை காக்க வேண்டும். அந்த இறந்த அந்த குடும்பத்தின் அந்த இளைஞரின் தாய்க்கு மாவட்ட நிர்வாகம் எதையாவது உதவி அளித்து அவங்களோட வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும். ஏன்னா அவன் குடும்பத்துக்கு இருந்த ஒரே பையன்தான், தந்தையும் இழந்துட்டார், அந்த பையனும் இறந்துட்டார். அதனால் அவங்க குடும்பத்துக்கு மாவட்ட நிர்வாகம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது என்னோட கோரிக்கை.